இல்லை இது 2-3 வருஷமா திட்டமிட்டோம். ஒவ்வொரு பகுதியிலே 1000 பேரை சந்திக்கணும். அது ஒவ்வொரு தடவை திட்டமிடுவோம். பல்வேறு வேலைகள் நகர்ந்து போயிடும். இந்த மாதிரி இந்த முறை திருச்சியிலேருந்து தொடங்கி ஒரு பதியாக சந்திக்கும் போது நம்மளே உற்சாகப்படுத்திக் கொள்வதற்கும் நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம், எதை நோக்கி போகிறோம், எப்படி போகணுங்கிறத திட்டமிட்டுக்கிறதுக்கான சந்திப்பு தான். நான் தான் முதலமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் மாதிரி பேசிட்டு 15-20 ஆண்டுகளாக கொட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அதை போராடி தடுப்பது, அந்த பாரவுந்துகளை தடுக்கிறது, போராடுறது, இதே நாங்கள் அப்போ இருந்தே செய்து கொண்டிருக்கோம். அதில் பொள்ளாச்சி அந்த எல்லை பகுதியில் தான் அதிகமாக கொட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம போராடி தடுத்து அது பிரச்சனையான போது அவங்களே நிலத்தை இங்கே வாங்கி 10 ஏக்கர் 5 ஏக்கர்னா அந்த நிலங்களில் கொட்டும்போது எங்கள் சொந்த இடத்துல கொட்டுறோன்ட்டாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த கன்னியாகுமரி பகுதியில் கொட்டும்போதெல்லாம் நம்ம கட்சி பிள்ளைங்கள் போய் தடுத்து வண்டியை இரவுகளில் கூட தடுத்து சண்டை போட்டதெல்லாம் இருக்காது. வலைவெளியில் இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம அதிகபட்சமாக காவலர்கள்ட்ட நம்ம புகார் அளிக்க முடியும். ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கலை. ஒரு கேள்வி தான், சோதனை சாவடிகளை தாண்டி தான் அந்த குப்பை வருது. அதை எப்படி அனுமதிக்கிறாங்கங்கிறது தான் தெரியல. இப்போ நீங்கள் கேரளாவில் போய் நான் சொல்கிறதுக்காக போங்க, சும்மா சாதாரணமாக ஒரு போத்தலை தூக்கி அந்த சாலையில் போடுங்க, மக்களே உங்களை சண்டை போடுவாங்க, அடிப்பாங்க, இது பண்ணி திருப்பி எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க. நான் பல முறை பேசியிருக்கேன், பல மேடைகளில் குறிப்பிட்டு பேசி, என்னுடைய வளங்களை எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போக அனுமதிச்சுட்டு அவங்களுடைய குப்பையை கொண்டாந்து கொட்டுவீங்க. அதுவும் மக்கும் குப்பைகள் அல்ல, மருத்துவ கழிவுகள், குறிப்பாக புற்றுநோய் மருத்துவமனையின் கழிவுகள். இது எப்படி அந்த ஊசி அது இதெல்லாம் கொண்டாந்து இங்கே என் நிலத்தில் கொட்டிட்டு போனால் எப்படி அது பாருங்கள். இன்னைக்கு நாங்கள் ரொம்ப சத்தம் போட்டு அது பிரச்சனையான பிறகு ஆய்வு செய்கிறது யார் தெரியுங்களா? அந்த ஒரு அதிகாரிகள் அது ஒன்றும் ஆபத்தானது இல்லை அப்படின்னா அப்போ ஓவர்லேயே கொட்டிக்கலாம்ல. அதை நீ கடவுளின் தேசம்னா நாங்கள் என்ன கன்றாவி தேசமா? என் வளங்கள்லாம் உனக்கு வந்துடும், மலையை வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவா, மண்ணை எழுதிட்டு போயிடுவா, குப்பையை கொண்டாந்து என்கிட்ட கொட்டிடுவீங்களா? இதை கேட்க வேண்டியது ஆள் யார்? கேட்டு தடுத்துருக்க வேண்டியது யார்? இந்த ஆட்சியில் இல்லை, போன ஆட்சியிலேருந்து இதான் நடக்குது, கண்டுகொள்றது இல்லை. பாடட்டும், எப்படி அந்த பரணி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம கேட்போம் ஒரு தடவை. எப்படி சொல்லுவாங்கல்ல, குடும்ப தலைவிக்கு 1000 கொடுத்தோம், அப்புறம் புரட்சி பெண்ணுன்னு ஒரு 1000 கொடுத்தோம், அப்புறம் தமிழ் மகன் ஒரு 1000 கொடுத்தோம். இதை தவிர வேற ஏதாவது பேசுவாங்களான்னு இந்த பரணி பாடுதான்னு பார்ப்போம். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தோம். விவசாயி செத்தா அல்லது இராணுவத்திலிருந்து நாட்டின் பாதுகாப்புக்கு போய் செத்தா அவனுக்கு ஒன்றும் கொடுக்கல நாங்கள். அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. நாடே வெள்ளத்தில் தென் மாவட்டம் வட மாவட்டம்லாம் நாசமாகி போச்சு. முதல்லையாவது ஒவ்வொரு இதில் சென்னையில் தூத்துக்குடியில் சேதத்துக்கெல்லாம் ஒரு 6000 எல்லாருக்கும் போச்சான்னு இல்லை, கொடுத்ததையாவது 6000 கொடுக்குறோன்னாலும் சொல்லி கொடுத்தவங்களுக்கு. அது இப்போ வட மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய சேதத்தை வேளாண்குடி மக்கள் சந்தித்து எல்லா விளைநிலங்களும் பால்பட்டு போயிருக்கும்போது 2000 ரூபா அறிவிக்கிறீங்க. அதுவும் ஒன்றும் பல பேருக்கு போய் சேரல. இந்த ஆட்சியில் என்ன சாதனைன்னு அவங்க சொல்லுவாங்கன்னு ஒரு தடவை நான் அந்த பரணியை கேட்க ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன். அது எப்படி அந்த பரணி பாடப்படுதுன்னு தான் ஒரு தடவை பார்த்துருவோமே. நீதிமன்ற வாசலில் கொலை, மருத்துவமனைக்குள்ள கொலை, அப்புறம் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்திக்கிட்டு இருக்க ஆசிரியர் கொலை, எல்லா கொலைகளையும் இப்போ ஆம்ஸ்டாங் கொலை, தம்பி ஆம்ஸ்டாங்குடைய கொலை, நேற்று பாளையங்கோட்டை அந்த திருநெல்வேலியில் நடந்த கொலையெல்லாம் பார்க்குற ஒருத்தர், இப்போ நீங்களோ நானோ அல்லது என் குடும்பத்து ஒரு நம்ம மக்கள் என்ன மனநிலையில் வெளியில் வருவாங்க? எப்படி என்ன பாதுகாப்பு இருக்கும் அவங்களுக்கு?
தெருவில் போனால் உயிரோட வீட்டுக்கு வருவோமான்னு தெரியாமல் எப்படி நாட்டு மக்கள் வாழ்வது? கேட்டால் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது, இது காவல்துறையின் பொற்காலம்னு சொல்ல வேண்டியது. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நான் நடத்துகிறேங்கிறது. ஒன்று தான் உங்கள்கிட்ட கேட்பேன், உங்கள் மனச்சான்று தொட்டு நீங்கள் இதுக்கு பதில் சொல்லணும். அறிவை வளர்க்கிற அறிவு கருவறையில் அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள், அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வச்சு வீதிக்கு வந்துட்டாங்க. ஒரு நாட்டில் ஆகச்சிறந்த வளமே அறிவு வளம் தான். அந்த அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்கிறாங்க. தேர்வு 14,000 ஆசிரியர்கள் தேர்வு எழுதிட்டு ஆசிரியர் தேர்வுக்கு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் எங்களுக்கு பணி நியமனம் செய்யுங்கிற 14 வருஷம்னா அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு காலம் போயிடுச்சு, வயசு போயிடுச்சுன்னு கடத்தி விடுறது. ஏற்கனவே இருக்கிறவங்க சம வேலை சம சம்பளம் கொடுங்கிறாங்க. நாங்கள் இருக்கிறது மற்ற நிரந்தர ஆசிரியர் பெருமக்களுக்கு என்ன பணியோ அதை தான் செய்கிறோம், அந்த ஊதியத்தை எங்களுக்கு தாங்க, சம வேலை சம ஊதியம் அப்படின்னு ஒரு போராட்டம் நடக்குது. செவிலியர்கள் உங்களுக்கு தெரியும், கொரோனா நேரத்தில் தேவதைகளாக தெரிஞ்சவங்க இப்போ தேவையில்லாதவங்களா தெரியுறாங்க. அவங்க கோரிக்கை வச்சு வீதிக்கு. உயிர்காக்கிற மருத்துவ பெருமக்கள் வீதிக்கு வந்து போராட்டம். உலகத்துக்கு உணவளிக்கிற வேளாண் பெருங்குடி மக்கள், எங்கள் அப்பா சொல்கிறாரு, 2 தாய், ஒரு தாய் பெற்ற தாய் தந்தை, இன்னொரு தாய் உணவளிக்கும் விவசாயி. அவன் உயிரளிக்கிறான், உணவளிக்கிறான். உணவு இல்லாமல் உயிர் இருக்க முடியாது. அப்போ 2 தாய். அப்படி தாயாக இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. மீனவ குடிகள் வீதியில் வந்து போராடுறாங்க. மாணவர்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. அங்கங்கே எங்கள் நிலத்தை சிப்காட் தொழிற்சாலைக்கு பறிக்காதீங்க, எங்கள் வீட்டை இடிக்காதீங்க, எங்கள் நிலத்தை விமான நிலையம்னு பறிக்காதீங்க, விரிவாக்கத்துக்கு பறிக்காதீங்க, இப்படி போராடிக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள் வீதிக்கு வந்து. ஆனாலும் நாங்கள் நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மக்களெல்லாம் வீதியில் வந்து கோரிக்கை வச்சு போராடுகிற நிலைக்கு தள்ளி விட்டுட்டு அந்த போராட்டத்தை எதிர்கொள்கிற துணிவு கூட அந்த ஆட்சியாளர்களுக்கு இல்லை, மறைக்கத்தான் செய்யறாங்க. மனச்சான்று சொல்லுங்க, எவ்வளவு வெள்ள பாதிப்புன்னு யாராவது வெளியில சொல்லியிருக்காங்களா? இல்லை எடுத்துத்தான் காட்ட விட்டுருக்காங்களா ஊடகங்களை? அங்கங்கே சின்ன சின்ன காணொலிகள் அங்கங்க வாழுகிற மக்கள் அவங்கவுங்க அலைபேசியில் எடுத்து பரப்புனதை தவிர வேற என்ன வந்திருக்கு? எல்லாத்தையுமே மறைக்கிறது தான். ஒரு சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு, கொலை பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? காவலர்கள் 40 பேர் நிற்கிறாங்க அந்த வளாகத்தில். காவலர்கள் ஒரு விண்ணை நோக்கி சுற்றுக்கலாம், தரையில் இலக்கு இல்லாமல் சுற்றுக்கலாம், பயந்து ஓடி இருப்பாங்க. அந்த காட்சியை பார்க்குற படிக்கிற பிள்ளைகள், பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள், கல்லூரிக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பெண்கள், அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? வேலை வெட்டிக்கு போகிற நம்ம பிள்ளைகள், அக்கா தங்கச்சிகள்லாம் தனியாக பேருந்தில் போய் திரும்புகிற பெண்கள்லாம் என்னவா நினைப்பாங்க? இந்த நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு நினைப்பாங்க?